ஃபைனான்ஸ் டயட் டே 55. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் 2022ல பர்சனல் எமர்ஜென்சிக்காக 10 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை 13.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்ல இருந்து பர்சனல் லோனா வாங்கியிருந்தாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து அதே பர்சனல் லோனை 10.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 8 லட்சம் ரூபாயை வாங்கி இங்க இருந்து அங்கன்னு சொல்லிட்டு இந்த லோன் டிரான்ஸ்ஃபரை பண்ணியிருந்தான். இந்த விஷயம் கரெக்டா? ஒரு லோனை நீங்க முன்னாடியே முடிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ க்ளோஷர் ஃபீ பிளஸ் ஜிஎஸ்டின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு லோனை புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இவனோட கேஸ்ல இது ரெண்டும் சேர்த்து 40,000 ரூபாய் தான் வந்துருந்துச்சு. ஆனா இந்த டிரான்ஸ்ஃபரை இவன் பண்ணதுனால கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே அவனால சேவிங்ஸ் பண்ணவும் முடிஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த லோன் ரீஃபினான்சிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டெப்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் பத்தின டெய்லி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாம அடுத்து எந்த டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்லயும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.